நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவனிலே, ஜீவனுள்ள தேவனிலே தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்நிதியிலே வந்து நிற்பேன். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்கிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. ஜனங்களோடு நடந்து கூட்டத்தின் கலைப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே குறுகிறது. என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள்ளே தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எரிமோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். உமது மதகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போகிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் ஏன் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்கிறேன். என் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நான் என்னோட சொல்லி என்னை எலும்புகளை கடைசி வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். என் ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் கேளுகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திட நான் இன்னும் துதிப்பேன். வாசிக்கப்பட வேண்டிய வேத பகுதியானது வாசிக்க முடிந்தாயிற்று. அமர்ந்து கொள்ளும்.